முதலாளி அந்த லேபர் ஆபீசர் காயத்ரிக்கு விபச்சாரின்னு பட்டத்தை கொடுத்து அனுப்புனா அவ கண்ணீரும் கம்பளையுமா சிந்துல மூக்கோட தெரு தெருவா அறைவான்னு எதிர்பார்த்தோமே அவ மாலையும் கழுத்துமா கட்டின புருஷனோட தெனாவிட்டா நடந்து போயிட்டு இருக்கா முதலாளி. நான் என்னத்த சொல்றது? எந்த நாயோ எந்த கழுதையோ கல்யாணம் பண்ணிட்டு போகுது நமக்கு என்ன? அன்னைக்கு நாம கொடுத்த ஷாக்ல நாம எப்படி டைப்னு அவளுக்கு புரிஞ்சிருக்கும். நல்லா புரிஞ்சுதே. அதான் நம்மள பார்த்தாலே வேட்டியில ஒண்ணுக்கு போற பசங்க எல்லாம் ஒன்னா சேர்த்துக்கிட்டு புருஷனும் பொண்டாட்டி நம்ம ஃபேக்டரிக்கு முன்னாடி ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா புதுசு புதுசா என்னென்னமோ நடக்குது? ஓப்பனிங் என்னமோ கம்பீரமா தான் கேக்குறீங்க. நடக்கிறது நடந்துகிட்டு தான் இருக்குது. காத்து பலமா அடிச்சிட்டு இருக்கு. பார்த்தா மழை வரும் போல இருக்கு. குழந்தை வச்சிருக்க வீட்டுக்கு போட்டு நாம பாத்துக்கோ. அம்மா நீங்க போங்க. சொன்னா புரியாது. நான் யாருன்னு புரிய வைக்க
அதான் நியாயமா இருக்கும். இன்னும் நான் உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள கொலை பண்ணவங்க முன்னால சரணடைஞ்சாகணும். இல்ல உங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். நான் சார் பண்ண நான் தான் இந்த கொலையை பண்ணேன். நான் இந்த கொலையை செஞ்சேன். இந்த கொலையை நான் தான் செஞ்சேன். ஒரு போராட்டந்தா, நீ ஜெயிக்க போற போர் வீரந்தா, வேற ஒரு நீரோட்டந்தா, அதில் விளையும் நல்ல பூந்தோட்டந்தா. எட்டு மேல எட்டு வச்சு போடா தம்பி வேகமா, மெட்டு மேல மெட்டு கட்டி பாடு தம்பி ராகமா. ஒன்ன நம்பி வாடு, வெற்றி வரும் பாரு, ஒன்ன வெள்ளையாரு மண்ணில் கொண்டு கூறு. வாழ்க்கை ஒரு போராட்டந்தா, நீ ஜெயிக்க போற போர் வீரந்தா. கொஞ்சம் தள்ளு, கொஞ்சம் தள்ளிக்கங்கம்மா. அண்ணாச்சி இருக்காங்களா? இருக்காரு, போங்க. அண்ணாச்சி இருக்காரா? இருக்காரு. உள்ளே உட்கார்ந்து இருந்தா இப்படி வெளியே வந்து பாருங்க. நம்ம பிள்ளைக்கு எவ்வளவு வரவேற்புன்னு. எப்படியோ கஷ்டப்பட்டு வளர்த்து ஊர் மதிக்கிற அளவுக்கு நம்ம பையனை பெரிய மனுஷன் ஆகிட்டோம். நீங்க ஒண்ணும் பெரிய மனுஷன் ஆக்கல, அவனா வளர்ந்து பெரிய மனுஷன் ஆகிட்டான். என்ன பரமசம், பொண்ணோட கல்யாணம் நின்று போயிடுமேனு பதறி போய் ஓடி வந்தீங்களா? ஆமாங்க. கொடுக்க வேண்டிய சீர்வரிசை எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல உங்க பொண்ணோட கழுத்துல தாலி ஏறிடும். தைரியமா போயிடும். ரொம்ப நன்றிங்க அண்ணாச்சி. ஒரு நிமிஷம், எதுவானாலும் கொஞ்சம் முன்னாலே சொல்லி அனுப்புங்க. சரிங்க அண்ணாச்சி. வாங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். வணக்கம். என்னம்மா கால் எப்படி இருக்கு? நீங்க பண்ண உதவினாலதான் அண்ணாச்சி ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நான் உயிர் பொழைச்சிருக்கேன். கவலைப்படாதம்மா, சீக்கிரமா நடந்துருவேன். மறுபடியும் டாக்டர்கிட்ட பேசுங்க. என்ன செலவானாலும் பரவாயில்ல, குழந்தை சீக்கிரமா நடக்கணும். வரேன் பாப்பா. வணக்கங்க. அமைச்சர் வடிவேல் வந்து கொண்டிருக்கிறார்கள். வடிவேலு அவர்கள், தங்க தலைவன் வடிவேலு அவர்கள், எங்களின் இதய தெய்வம் அண்ணன் வடிவேலு அவர்கள், அமைச்சர் வடிவேலு அவர்கள், அமைச்சர் வடிவேலு அவர்கள். போமா தடுக்குது. பாத்திரம் மேல ஆசைப்படுறது போல இருக்கு. அண்ணன் வடிவேலு அவர்கள், அமைச்சர் வடிவேலு அவர்கள், 28வது வட்டத்தின் சார்பாக அண்ணனுக்கு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக அணிவிக்கிறேன். வணக்கம் வணக்கம். நம்ம அப்பா காலத்துல இருந்து அண்ணாச்சிக்கு நமக்கு ஆவாதே, அவர்கிட்ட போய் ஓட்டு கேட்கணும்னு சொல்றீங்களே, இது நியாயமா?
தேர்தல்ல ஜெயிக்கணுமா எவங்காலா இருந்தாலும் உழுவணும். அப்படி இருக்கிறவன் தான் உண்மையான அரசியல்வாதி ஆக முடியும். எதிரி என்ன தேர்தல் வரைக்கும் இந்த நபரை கைட்டு விட்டுருவோம். நாம ஜெயிக்கணும்னா அடுத்தவன் கால உழணும். நாம ஜெயிச்சதுக்கு அப்புறம் அடுத்தவன் நம்ம கால உழணும். அவ்வளவுதான். உங்க கொள்கை பிடிப்புக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நீங்க தான் அமைச்சர். நீ தம்பி நமது வேட்பாளர் தங்கபாண்டியனை ஆதரித்து மாண்புமிகு அமைச்சர் வடிவேலு அவர்கள் உங்களிடத்திலே உரையாற்றுவார்கள். அமைச்சர் 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 அமைச்சர். அண்ணாச்சி இருக்காரா? இருக்காரு. இதெல்லாம் தேர்தல் வரைக்கும் தான். வணக்கம் 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 அம்மா. வணக்கம்மா. வணக்கம். மழை கொண்டா கொண்டா எங்க கட்சி சார்பா. வணக்கம். பரவாயில்ல உட்கார்றேன். நம்ம தொகுதியில இப்ப இடைத்தேர்தல் வருது. அது அண்ணாச்சிக்கு தெரியும். பையன் நம்ம கேண்டிடேட் பேர் தங்கபாண்டியன். உட்காருங்க. ஏய் பரவாயில்ல உட்காரட்டும். இருக்கட்டும். அண்ணாச்சி முன்னாடி எப்படி சிஎம் இந்த தொகுதியை நம்மளை நம்பி ஒப்படைச்சிட்டாங்க. பிரஸ்டீஜ் தொகுதியா போயிடுச்சு. ஜெயிச்சா ஆகணும். அப்படி ஜெயிச்சா தானே நம்ம செல்வாக்கு சிஎம் உயரும். அந்த செல்வாக்கை பயன்படுத்தி ஏழைங்களுக்கு நல்லது பண்ணலாமேன்னு பாக்குறேன். அண்ணாச்சி சொன்னாதான் இந்த தொகுதியை கேட்கணும். பிறந்த குழந்தைக்கே தெரியும். எனக்கு தெரியாதுங்களா? அதான் நான் பழசெல்லாம் மறந்துட்டேன். அதாவது நானே மறந்துட்டேன். உங்க பெரிய மனசுக்கு இதெல்லாம் மனசுல வச்சுக்குவீங்களா? அதான் வந்திருக்கேன். தம்பி என்ன பண்ணிட்டு இருக்காரு? அரசியல் அனுபவங்கள்லாம் எப்படி? பெரிய பிசினஸ் மேக்னெட். அதாவது 7 பிராண்டி கடை வச்சிருக்காரு. 4 சீட்டாட கிளப் வச்சிருக்காரு. லாட்சி நடத்துறதை விட்டுட்டீங்களா? சுமார் பொதுநல சேவைன்றத சொல்றான். அரசியல் அனுபவங்கிறது கட்சிக்கு நிறைய மாமூல்லாம் கொடுத்துருக்கேன். குறுக்க பேசாத. டொனேஷன் கட்சிக்கு கொடுத்திருக்கேன்றது சொல்றான். நல்ல பையன். இந்த ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேட்டி சேலை குடம் அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். செத்து ஓட்டு கூட நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். இருந்தாலும் அண்ணாச்சி ஒரு வார்த்தை சொன்னதானே நமக்கு மரியாதையா இருக்கும். எல்லாம் நல்லதே நடக்கும். எப்ப நீங்க சொல்லிட்டீங்களோ அது வெற்றி தான். வர நல்ல நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையில புறப்படுறேன். வரம்மா. சரி. டேய் ஐயா கல்லோடு. பரவாயில்ல இருக்கட்டும். அட நீங்க வரமா. டேய் அம்மா கும்பிட்டு வா. வரமா. வாங்க. நானும் காலைல விழுந்திருப்பேன். அன்னைக்கு அந்த இட்லி கடை மேட்டர்ல இருந்து என்னால குனிய முடியல. வரேன்.